ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அன்பின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைய தேவ செய்தி, பேசிக் கிரியேஷன் அண்ட் த என்டூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங். ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் அடிஸ்தானமாய் கொடுத்த வாழ்க்கையின் ஸ்தலம். அடுத்தபடியாக அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை நமக்கு கொடுத்திருப்பாரானால் அதனுடைய ஆசீர்வாதங்களை எவ்வளவு தூரத்துக்கு நாம் பயன்படுத்தி சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்றுதான் இதனுடைய விசேஷமான இந்த தலைப்பு. So I just want to emphasize with you, please understand what is the basic knowledge, what is the basic theory of God's creation of human being. ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿಗೆ, ಈ ಪ್ರಪಂಚದ ಮನುಷ್ಯರ ಸೃಷ್ಟಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯ ಅಡಿಸ್ಥಾನವಾಗಿ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಏನು? ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಪಡ್ಕೊಂಡೇವಾ ಅಥವಾ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಪಡ್ಕೊಂಡಿದ್ವಿ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಾ? ಯು ನೀಡ್ ಟು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ವಾಟ್ ಈಸ್ ಆಕ್ಚುಲಿ ದ ಬೇಸಿಕ್ ಪ್ಲಾನ್ ಆಫ್ ಗಾಡ್ ಇನ್ human creation and why he created the earth. If he has created for earth for human, whether it is utilized in the full term or it is not been used, or what is your understanding on this concept? ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்குகிறதற்கு இந்த உலகத்தை ஒரு பெரிய சாதகமாக பயன்படுத்தினது உண்மை என்றால், அப்படிப்பட்ட உண்மையை ஆண்டவர் எத்தன்மைய குணாதிசயங்களோடு இதை படைத்தார். அப்படி படைத்ததெல்லாம் நல்லது என்று தேவன் கண்டார் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு நாம் பயன்படுத்தி கொண்டோம், எவ்வளவு தூரத்துக்கு நாம் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம், அல்லது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா, அது எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை சற்று ஆராயும்படி உங்களோடு ஒரு புதிய தாட் தான் இது, புதிய ஒரு எண்ணம், புதிய நோக்கம், இதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு நலம். நவ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நமக்கு மனுஷருடைய வாழ்க்கை ஸ்தலமாக மாற்றினார். வேற எதையுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸ்தலமாய் மாற்றவில்லை. ஆனபடினால இன்னும் மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். வேற எங்கேயாவது உலோகம் இருக்குமா, வாழத்தக்க மனுஷர் வாழத்தக்க காரியம் இருக்குமா என்று சொல்லி அவர்கள் அலைந்து பல காரியங்களை செய்கிறார்கள். காரணம், ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனாலும், பெருமையினாலும், அல்லது பொறாமையினாலும், அல்லது செல்ஃபிஷாலும் அவர்களுடைய எண்ணம் அப்படிப்பட்ட நோக்கத்திலே வந்துவிட்டது. ஆனபடினால் ஆண்டவர் இந்த உலகம் மாத்திரமே மனுஷனுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்க ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றி இந்த ஸ்தலத்தை மனுஷனுக்காகவே சிருஷ்டித்தார். And you need to understand, when he created human, he has kept the garden. He has originated the garden. ஒரு நல்ல கார்டனை கர்த்தர் உருவாக்கி அதிலே மனுஷனை உருவாக்குகிறார். So what is the basic structure of human living? மனுஷனுடைய வாழ்க்கை தரம் எந்த நிலைமையில காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் என்று சொன்னால், ஒரு தோட்டமாகிய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தோட்டம், அது அவனுடைய வாழ்க்கை ஸ்தலமாகவே இருக்கிறது. அவன் அங்கதான் வாழணும், ஒரு தோட்டத்துல தான் வாழணும் அப்படின்ற அபிப்பிராயம் தான் ஆண்டவருடைய மனசுல இருந்திருக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரத்திலும் வியாக்கியானங்களும் நீங்கள் போயிட்டு கண்கார்டன்ஸ்ல நீங்க பார்த்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கை எங்க இருக்கணும்னா தோட்டத்துல தான் இருக்கணும். அதுக்காக அவர் எந்த ஒரு பில்டிங்க கட்டல, எந்த ஒரு நல்ல ஒரு கூடாரத்தையும் போடல, அல்லது எந்த ஒரு ஷெல்டர் கூட போடல. கர்த்தர் எதுவுமே போட்டதா அந்த இடத்துல காட்டல, போட்டதா எந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை என்பது ஒரு தோட்டத்தினுடைய
அந்த விஸ்தாரமான ஒரு நிலைமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான இடம் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருப்பார் நினைக்கிறேன். அதனால தான் அவர் எந்த ஒரு பில்டிங்ஸோ, எந்த ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரோ அல்லது எந்த ஒரு உபாயமான காரியங்களை கூட படைக்காமல் அவர்களை வெறுமையாக அந்த தோட்டத்தில் ஒரு விஸ்தாரமான உலாவுகிற மனுஷராக கர்த்தர் படைத்து விட்டார். திங்க் பண்ணுங்க, சொல்றதுக்கு திங்க் பண்ணுங்க. பைபிள் ஒன்று தான், படிக்கக்கூடியதெல்லாம் ஒன்று தான். எவ்வளோ ஆராய்ஞ்சு பார்த்தாலும் இதுதான் சத்தியம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவனுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் தெரியல, எந்த ஒரு பயம் வரல, எந்த ஒரு பாவனையில கூட வித்தியாசம் வரல, அவனுடைய உடம்புல எந்த ஒரு வித்தியாசம் தெரியல, அவனுடைய சுகாதார உணவுல கூட எந்த ஒரு பற்றாக்குறை இருந்த மாதிரி தெரியல, அவனுடைய வாழ்க்கை தரத்துல எந்த விதத்திலும் பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரல. யோசித்து பாருங்க. ஆண்டவர் always there is a system because of the world. உலகமா இருக்குது, பரலோகம் இல்லை, இது உலகம். உலகம் ஆனப்படினாலே there should be some controlling energy God wants to give. He wants to give one energy of God, literally. தேவனுடைய ஒரு எனர்ஜி அந்த இடத்துல காணப்பட வேண்டும். So that people should understand, oh, there is a God's power here. நாம் மனுஷரா இருக்கிறோம், நீர் தேவன் என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசம் ஒன்று வேண்டுமா இருந்தது. ஆனப்படினால் கர்த்தர் தோட்டத்தின் நடுவில் சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா மெஷர் பண்ணிட்டு இங்க நடுவு இல்ல, அது இல்ல முக்கியம். the center point, அதனுடைய அர்த்தத்தினுடைய பாயிண்ட், அது முக்கியத்துவம் நிறைந்த ஒரு பாயிண்ட், முக்கியத்துவம் நிறைந்த ஒரு சத்தியம், அதாவது எல்லாருக்குமே காமனான ஒரு சத்தியம். what is that சத்தியம்? நன்மை தீமை. உலகமா இருக்கிறபடினாலே நன்மை தீமை என்ற ஒரு செக்மெண்ட் வந்தே வரும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமை என்கிற செக்மெண்ட் எப்பொழுதுமே மனுஷனுக்கு தேவை. ஆனபடினாலே ஆண்டவராகிய கர்த்தர் தோட்டத்தினுடைய மத்தியத்தில் மீன்ஸ் இம்பார்ட்டன்டா முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் நன்மை தீமை கர்த்தர் வைத்தார். So we are going to understand, number one, I am human and there is a supernatural God ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியணும் எல்லாருமே. Number two, there is a God's perspective of holiness to be maintained, or there should be a honor for God as far as the human living is concerned. ஒவ்வொரு ஜீவிக்கிற மனுஷனுக்கும் நான் மனுஷன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படி இன்றைக்கும் even today we are coming across நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, ஆசீர்வாதம் மோசடி, இப்படி எல்லா வித காரியங்களும் நம் மத்தியிலே வாழ்வா என்கிற ஒரு சூழ்நிலையிலே விபரித்து, அதாவது அது நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இதை தெளிவாகவே படைத்தார். படைத்தவர் ஆண்டவர். படைத்த தேவனுக்கு உங்களை குறித்ததான ஒரு அக்கறை உண்டு. God has created you and he has the concern on you. நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், நம்மை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்ததான ஒரு அக்கறையும் ஒரு கன்சர்ன் இருக்கிறது என்பதை நாம் மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டால் பாவத்துக்கு இடம் வராது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் மனுஷன் என்பதை நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு நன்மை தீமை என்று ஒன்று உண்டு. இந்த காரியத்தை நாம் எப்பொழுதுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆனப்படினாலே ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய ஜீவியத்திலே இந்த நன்மை தீமைக்கு ரொம்ப அலர்ட்டாவே நம்ம இருக்கணும். We cannot say நான் எப்பொழுதுமே நன்மையிலே வெற்றியாய் வாழ முடியும் சொல்ல முடியாது. Because we are in the world. World எப்பொழுதுமே தீமைக்கு தான் வழி உண்டாகும். So how far you are going to work on the aspects of goodness?
நல்லதுக்காக எவ்வளவு தூரம் உங்களுடைய முயற்சி இருக்க போகிறதோ அதற்கு தக்கவாறு உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய வேலையும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய நோக்கமும், உங்களுடைய குறிக்கோளும், நல்லதை குறித்துதான பாடுகளும் நல்ல பிரயாசங்களும் இல்லாமல் போனால் நல்லதை சுதந்திரிக்க வாய்ப்புகள் கிடையாது. அன்றைக்கு ஆதாமுக்கு கர்த்தர் எந்த விதிவிலக்கு இருந்ததோ அதே விதிவிலக்குத்தான் இன்று கர்த்தர் உனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். டுடே த கான்செப்ட் இஸ் ஆல்சோ தி சேம். அதுல ஒண்ணு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு அன்றைக்கு ஒரு பிசாசான சோதித்தான்னு சொன்னா whoever it is, என் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு யார் நம்மோடு சம்பாஷித்தாலும் அது தேவனுடைய வாய்ஸ் இல்ல என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் நீங்க டீல் பண்றீங்க, அல்லது ஒரு காரியத்தில் சம்பாஷிக்கிறீங்க, அல்லது ஒரு காரியத்தில் சம்மதப்படுத்துறீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை விட்டு அது பாஸ்டர் ஆகட்டும், ரெவரண்ட் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், அல்லது மேதாவிக்கிட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் வேற வேற தான். You need to be very careful. You need to be very much careful in the subjects. அதாவது பேச்சில் ஆகட்டும், வேத வசனத்தில் ஆகட்டும், எதிலையும் ஆகட்டும், நீங்கள் கவனத்தோடு தான் செயல்பட்டு ஆகணும். காரணம், கர்த்தர் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். மற்ற யாரா இருந்தாலும் தன்னுடைய லாபத்துக்கோ அல்லது பெருமைக்கோ அல்லது வேற ஏதோ உதாரண தேவைக்கோ அல்லது தங்களுடைய காரியங்களுக்கு தக்கவாறு பேசலாம். ஆனப்படினாலே நம்பத்தக்கவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்பத்தக்கவர் தேவன் மட்டுமே, வேற யாருக்குமே you cannot give preference. at the same time நம்ம யாருக்கு சொல்றது இல்ல, மனுஷன் நம்ப கூடாது கர்த்தர் சொல்லிக்கிறாரு, அதனால தான் பிரதர் நான் உங்களை நம்புறது இல்லை. இந்த வார்த்தையில நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் எக்ஸஸ் வார்த்தைகள், இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் செயல்படணும். மனுஷரோடு கூட பேசுனீங்கன்னா நிஷ்டூர் ஆயிடும். நீங்க மனைவியோடு கணவனோடு இப்படி எல்லாம் பேச முடியாது. கர்த்தர் சொல்லிட்டுக்கிறார், ஈவன் மனுஷன் நம்பாதன், அதனால தான் உங்ககிட்ட கூட ஜாஸ்தி பேசுறது இல்லை நான் அப்படி நீ சொன்னீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் நீ சமாதானமா வாழ முடியாது. கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. எதை பேசணும் அதான் பேசணும், எதை மனசுல வச்சுக்கணுமோ அதான் மனசுல வச்சுக்கணும், எதை நம்மளாம் புரிஞ்சுக்கணுமோ அதான் புரிஞ்சுக்க முடியும், எதை அட்வைஸ் பண்ண முடியுமோ அதான் அட்வைஸ் பண்ணணும், எதுல வாயை மூடணும் அதை வாயை மூடிடணும், எதுல பேசணுமோ குறைஞ்சி சேருன்னா கூட பரவாயில்ல, பாவில்னா கூட பரவாயில்ல, சட்டாக்குலையாவது கொஞ்சோண்டு பேசினா கூட போதும், ஜாஸ்தி பேசக்கூடாது. அது வீட்டுக்கு தகும், குடும்பத்துக்கு தகும், மனைவி கணவனுக்கு தகும், எல்லாருக்குமே தகும். எவ்வளவு குறைச்சி நீங்க பேசுறீங்களோ அவ்வளோ யூ ஆர் த சக்சஸர். ஹல்லேலூயா. அதை மீறவங்க டெஃபினெட்லி we are into the confusion. பாவத்துக்கும் பிசாசின் கிரியைக்கும் இடம் உண்டாக நாம் மாறி விடுகிறோம். அங்க ஒரு டிசிஷன் வரும், நன்மை தீமை அப்படின்ற டிசிஷன் அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். அதனால விசுவாசிகள் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவராகிய கர்த்தர் உண்டாக்கின நம்முடைய லிவிங் பாரடைஸ் இட்ஸ் ஒன்லி கார்டன். ஆனால் எப்பொழுது மனுஷன் பாவத்திலும், அதாவது தேவனை அல்லாத ஒருத்தருக்கு கவனம் கொடுத்துட்டானோ, இன்றைக்கு நாளைக்கு கூட நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இன்றைக்கு நாளைக்கு கூட நமக்கு மனுஷருக்கு கவனம் மனுஷர்களே ஞாபகப்படுத்தி மனுஷர் மேலே கவனம் கொடுத்து மனுஷர் மேலே விசுவாசித்து கேட்டாக்கா விசுவாசித்தானே, ஐயோ இவங்க தானே அவங்க தானே நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடாது. வெளியில விசுவாசியா இருந்தா என்ன, மனுஷர் தானே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மனுஷர் தானே. அதனால தேவன் ஒருவர் மட்டுமே பரிசுத்தர். மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க, தேவன் ஒருவர் மட்டுமே இரக்கமுள்ளவர், தேவர் ஒரு மட்டுமே சகாயர், தேவர் ஒரு மட்டுமே ஆவியானவர், அவர் ஒருவர் மட்டுமே உங்களை காப்பாற்றுகிறவர், உங்களை பக்காவா புரிஞ்சுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். அதனால ஒரு செப்பரேட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுத்து நான் வைக்கலன்னா டெஃபினெட்லி பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில நேரிடும். அதனால anything is possible. We need to give importance to God all the time. Hallelujah. ஆனப்படினால் நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு கார்டன் சம்பந்தப்பட்ட ஒன்று. அதிலே எல்லாவற்றையும் புதைத்து வைத்தார் ஆண்டவர், அதிலே புதைத்து வைத்தார், அதிலே ஆண்டவர் புகுத்து வைத்தார். கார்டன்ல தான் எல்லாத்தையும் புகுத்து வைத்தார். அதெல்லாம் சொல்றதுக்கு விசுவாசிகளுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆறு அங்க உள்ள ஓடுது,
எத்தனை விதமான பழங்கள் இருந்துச்சு, எத்தனை விதமான ஆரோக்கியம் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த இடத்திலேயே அந்த ஒரு அருமையான சுந்தரவாத ஒரு நல்ல ஒரு தோட்டத்திலேயே ஆண்டவர் அவருக்கு துணையை உண்டு பண்ணிட்டார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் இல்லைங்கோ, ஆதான் தான் நீங்க பிளேம் பண்ண முடியாது. Now you are also created in the same place. அர்த்தம் பண்ணீங்க, ஹல்லேலூயா. You are also ஒரு வினோதமாய் உன்னையும் கூட கர்த்தர் உள்ளே படைத்து விட்டார். ஆண்டவர் படைக்கும் பொழுது யோசனை பண்ணி தான் படைத்தார். இவங்களை தனித்தனியா படிச்சுட்டா, ஆண்டவரே இந்த அம்மா வேற மாதிரி இருக்கிறாங்களே, இந்த அம்மா வேற மாதிரி பேச்சா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருவாங்கன்னு தான் ஆண்டவர் அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு பிளட் சாம்பிள் எடுக்கல, ஏதோ ஒரு பொருள் இருந்து ஏதோ ஒன்று எடுக்காதபடிக்கு ஆண்டவர் த ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட் ஒரு போனே கர்த்தரை எடுத்துட்டு அதை வச்சே உருவாக்கி விட்டுட்டார். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வேற யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. ஐயா, சொந்தம் பந்தம் அல்லது நம்மெல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கோம், நம்ம தான் இப்படி அப்படி இப்படி நீ பல விஷயம் பேசலாம். ஆனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சும் தெரியாமலையும் உண்மையோ சத்தியமோ நம்ம எல்லாருமே ஆதாம்ல இருந்து உருவான ஜெனரேஷன் தான். ஆதாம் ஒருத்தனை விட்டு வேற யாருமே கர்த்தர் உருவாக்கலையே, ஆண்டவர் வேற யாரும் உருவாக்கலையே. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாம் அந்த சந்ததியிலும் தானே வெளியே வந்தாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீ சொந்தம் நீ பந்தம் நீ எப்படி பேசுறீங்க? நம்ம எல்லாருமே அந்த சந்ததியில தான் வந்திருக்கிறோம். மேபி வழி மாறிட்டு இருக்கிறோம், சிந்தனை தப்பா இருக்கோம், உங்களுடைய யோசனை வேற மாதிரி போயிருக்கோம், நான் வேற நீ வேற அப்படின்னு நீ யோசித்திருக்கலாம். யோசித்துங்க, ஆண்டவராகிய கர்த்தர் மறுபடியும் யுனைட் பண்றார். நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற கான்செப்டை மறுபடியும் கொண்டாடுறாரு. திருவிருந்து மூலியமா நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்திலே பங்கு கொள்கிறோம் என்று வர்றாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள் என்று கர்த்தர் மறுபடியும் கான்செப்டை மறுபடியும் கொண்டாடுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாட் வாஸ் தேர் அது இனிமேலும் இருக்கும். இனிமேலும் என்ன இருக்க போதோ அது இப்பொழுதும் இருக்கும். என்ன இப்ப நடந்துக்குதோ ஆல்ரெடி நடந்தும் போயிடுச்சு. இதான் பிரசங்கிலையும் வாசிக்கிறோம். விசுவாசிகள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. பேசிக் கான்செப்டே ஆண்டவர் கோபுரம் கட்டுறதுக்கோ பெரிய பெரிய மாளிகைக்கோ ஆண்டவர் இடம் கொடுக்கல. அதனால அப்படி இருந்தது இல்லை. ஏன் அதை சொல்றாருன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஏன் சொல்றாரு? he is not satisfied with what we are doing here. நம்ம இங்க செய்யற இந்த வித்தைகள்லாம் ஆண்டவருக்கு சமாதானம் இல்லை. நம்ம வாழ்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. இது ஒரு சமாதானத்தை கொடுக்கல, ஒரு திருப்தியை கொடுக்கல, நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கல. அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். சோ அவர் என்னன்றாரு? உன் கூட சேர்ந்து பண்ற, உனக்கு விருப்பமானதை பண்றேன்னு இல்ல, உன்னுடைய விருப்பப்படுற அளவுக்கு நான் அற்புதமான வீட்டை, நான் பரலோகத்தின் வீட்டை உனக்காக கட்டுவேன் என்றார். So he was not happy. இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம பண்ற செட்டப் இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. he is not happy. அவருக்கு திருப்தி இல்லை. அப்படினாலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஹெவன்ல நீ எப்படி ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் ஆசைப்படுறியோ அதுக்கு ஈக்குவலா நான் ஒரு அருமையான வாசஸ்தலம், வசிக்கிற ஸ்தலத்தை நான் உண்டு பண்ணுவேன் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஆண்டவர். யோவான் 14ஆம் அதிகாரத்துல. Think it over. Think it over again. கர்த்தருடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய நோக்கம் என்ன? நம்ம உடம்ப பக்காவா புரிஞ்சுக்கிறது அவர் தான். சயின்ஸ் மே go further depth, முடிவு வராது. டெக்னாலஜி ஆல்சோ கேன் கோ, முடிவு வராது. ஏன்னா முடிவில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த உலகத்துல வைத்து விட்டார். பூமிக்கு மேலேயும் சரி பூமிக்கு கீழேயும் சரி மனுஷனை இன்னும் கூட துளாவி 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 நோண்டி எடுத்தா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் நோண்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். புது புது காரியங்களை கண்டுபிடித்து தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வினோதமான பூமியை கர்த்தர் உண்டாக்கினார், வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கினார். அந்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Now gardens are earthly paradise. உலகத்தினுடைய ஒரு பரதீசு. ஆண்டவர் ஏதோ ஒரு பைபாஸ் வீடை நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் வீடுல 10 பேரோட சேர்த்து நீ இருந்துக்கோ அப்படின்னு கர்த்தர் சொல்லல. இன்றைக்கும் ஆண்டவர் ஏதேன் தோற்றத்திலிருந்து மனுஷனை வெளியே அனுப்பிவிட்டாலும்
உன்னை ஏதோ ஒரு புறம்போக்காக, அதாவது புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது வீட்டை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவராக, ஒரு தள்ளவட்ட ஒரு புறக்கால வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல கர்த்தர் உன்னை வைக்கல. மகிமையான தோட்டத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். மகிமையான உலகத்திலே கர்த்தர் வைத்தார். And gardens are the image of soul and innocence. கார்டன் எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆத்துமாவை குறித்து விவரணையும், ஒரு இன்னசென்ஸ் அறியாமை குறித்துதான கபடமில்லாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது தான் கார்டன். And is also symbolizes consciousness. ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை அறியக்கூடியது தான் கார்டன் என்கிறது இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்தார். So please understand, God doesn't want a mess up life, குழப்படி லைஃப், ஒரு கன்ஃபியூஸ்ட் லைஃப். எப்படியோ வாழலாம், எப்படியா வாழ்ந்து நிற்கலாம், இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணல. அற்புதமான உலகத்தை தேவன் படைத்தார். The types of garden: butterfly garden, bird garden, wild garden, wildlife garden, rose garden, perennial garden, shade garden, water garden, cacti garden. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் இவ்வளவு தூரத்துல உலகத்துல பரவி இருந்தாலும், ஈடன் கார்டன், ஏதேன் என்பது என் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணினது. It's only for man. It's only precise. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வினோதமாக, மகிமையாக, மேலாக நம்மை கர்த்தர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை படைத்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Indicating the God is considered as a sacred place. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு சொல்ல முடியுமானால், ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது where is the Eden garden? Where is the Eden garden, my dear? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம் பாருங்க. That is the Eden garden. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மை ஆட்கொள்ளுகிறது, தேவனுடைய மகத்துவம் ஆட்கொள்ளுகிறது, தேவனுடைய சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, தேவனுடைய பாதுகாப்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது, தேவனுடைய வழிநடத்தல் நம்மை ஆட்கொள்ளுகிறது. மற்றவர்களுக்கு தெரியும், there is a presence with this man, there is a special presence இந்த மனுஷனோடு காணப்படுது. ಇಂತಹ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ವಿನೋದವಾದ ಒಂದು ಆತ್ಮೀಯ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ಕಂಡು ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ ಬರ್ತದೆ. that is what the Eden garden in us. அர்த்தம் பண்ணீங்க, ரசிக்க தெரியணும், உங்களுக்கு ரசிக்க தெரியணும் சாமி. ஆண்டவருடைய மகிமையை கொஞ்சம் அதை விவரணம் பண்ணி புரிஞ்சுக்க தெரியணும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபமும், அந்த மனசார நீங்க போடுற அந்த எஃபிஷியன்ட் அந்த ஒரு மகிமையின் ஜெபமும், அந்த உபவாசம், தேவனுடைய மகிமை உன்னை ஆட்கொள்ளும் பாருங்க. that is the garden that can give you all the blessings. சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மகிமையும், மாட்சியமும், இரக்கத்தையும், தயவையும், பாதுகாப்பையும், பராமரிப்பையும் கையை தட்டலையே, இவ்வளோத்தையும் கர்த்தர் உனக்கு சேர்த்து கொடுப்பார். உன்னுடைய குடும்பத்தை சேர்த்து கொடுப்பார். தனிப்பட்ட உன்னுடைய இடத்திலே கர்த்தர் இந்த மகிமையை கூட்டி கொடுப்பார். Even now it is possible. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது விசுவாசியே. இனி ஏதோ நடந்ததை பத்தி யோசிக்காத, இனி என்ன நடக்க போகிறது அதை பத்தி நீ கவலைப்படாத. இன்றைக்கு கர்த்தர் இப்படித்தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் எப்பொழுதுமே உங்களுடைய ஜெபமும், உங்களுடைய ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்தம், பரிசுத்தம், நேர்மை, 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 உன்னை எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. It is the place of growth of the inner self. உள்ளான மனுஷன் பலப்படுகிற இடம். giving happiness, natural environment, because it takes carbon dioxide out, release oxygen. உலகம் முழுவதிலும் இருக்கிற செடி, உலகம் முழுவதிலும் நீங்கள் காணப்படுகிற அந்த ஒவ்வொரு பச்சையான உயிருள்ள ஜீவராசிகளும் கர்த்தர் எவ்வளவு ஒரு அமைப்பு உருவாக்கிட்டார்னா, டைப் ஆஃப் காட் கிரியேஷன் எவ்வளவு வினோதம் சொன்னா, உலகத்துல நீ எப்படியாப்பட்ட காடு மேடுக்கெல்லாம் கூட போங்க, அரகன்சி இருக்கிற இடத்துக்கு போங்க, நோமேடிக்ஸ் இருக்கிற இடத்துக்கும் போங்க, ஒவ்வொரு செடியும் கெட்டதை எடுத்துக்கொண்டு நல்லதை கொடுக்கிறது.
ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கொள்கிறது, இன்னும் அது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செடியும் கெட்டது, நமக்கு கெட்டது என்று சொல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அவைகள் எடுத்துக்கொண்டு சுவாசித்துக் கொண்டு உட்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இன்றைக்கு நமக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This is God's creation. This is God's creation. You need to understand. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கெட்டதை சாப்பிட்டு அதனால தான் சார் வயிற்று சரியில்லை, வயிற்றாலே போகுது, ஐயா ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டுக்குது, சேத்தெல்லாம் சண்டாய் போச்சு, அதனால தான் 4 நாளா சமாதானம் இல்லாதே உட்காந்துக்கிறேன். This is the mind that we have. ஆனா மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எப்படி தெரியுமா? கெட்டதே உள்வாங்கி உலகம் முழுவதிலும் இனி எவ்வளவு காலமாய் சென்றாலும் சரி அவைகளுக்கு முடிவே இல்லை. அவைகள் கெட்டதையே உள்ள எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நல்லதையே கொடுத்து கொண்டிருக்கிறது. This is the godly creation. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. Hallelujah. This is what the creation of God. பார்க்கிற இடத்துலலாம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, போற செடியில யோசனை பண்ணி பாருங்க, நீங்க பார்க்கிற ஒவ்வொரு புல் பூண்டுகளையும் ஜஸ்ட் யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றும் கெட்டதை எடுத்து நீ போகிற இடத்துல எல்லாம் ஒரு சுந்தரமான மகிமையான ஜீவனுள்ள ஒரு சுவாசத்தை சுவாசிக்கிற ஒரு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது என்றால் what a great blessing God has given over all the world. உலகம் முழுவதிலும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமா பார்த்திருக்கிறார் பாத்தியா? இன்றைக்கு நீ கோழியை சாப்பிட்டாலும் சரி, ஆட்டை சாப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு ஜீவனை சாப்பிட கர்த்தர் சொன்ன சாப்பிடும் பொருளை சாப்பிடணும்னு சொன்னா கூட சரி, கர்த்தர் உயிரோடு பத்திரமா உங்ககிட்ட கொடுக்குறாரு. சாவு வச்சு கர்த்தர் கொடுக்கலையே, கர்த்தர் சாவு வச்சு கொடுக்கலையே. உனக்கு ஆகாரமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஜீவராசிகளையும் கர்த்தர் உயிருள்ளதாகவே கர்த்தர் படைத்து நமக்கு அடிமைகளாக மாற்றி நமக்கு ஒரு உணவாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். இனி என்ன செய்யணும் சொல்லுங்க? வெஜிடேரியனும் பண்ணாச்சு, நான் வெஜிடேரியனும் பண்ணாச்சு, நம்ம எவ்வளவு தூரம் இன்னும் கூட அக்கிரமமா தான் ஜீவிக்கிறோம். அது ஒரு கான்சியஸ் இல்லாம ஜீவிக்கிறோம், அதுக்கு ஒரு மகிமை இல்லாம ஜீவிக்கிறோம், அதுக்கு ஒரு மகத்துவம் இல்லாம ஜீவிக்கிறோம், அதுக்கு ஒரு வேலை இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாசியே, கர்த்தருடைய கிரியேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய ப்ராடக்ட், அவருடைய சிருஷ்டிப்புக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குது என்பதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன புல் ரோட்ல போகும்பொழுது வளைஞ்சிருது. உங்க வீட்டுல வீட கட்டணுமே, அந்த மணல்ல ஏதோ ஒரு விதை ஒண்ணு வந்துருச்சு பொழுது நம்ம வீட்டுங்களுக்கு மத்தியத்துல கூட ஒரு பெரிய செடியாவே வளர்ந்து போகுது. தன்மை மாறலையே, அதோட குணம் மாறலையே. ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், வேத வசனங்கள், இவ்வளோ டீச்சிங்ஸ் மத்தியத்திலையும் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேனா? ஆர் வி ட்ரூத்ஃபுல்? ஆர் வி கிரேஸ்ஃபுல்? ஆர் வி ஜென்யூன்? மனசாட்சிக்கு விரோதமா செயல்படுறோமா? நம்மெல்லாம் நம்ம மனசுக்கு உண்மையா இருக்கிறவர்களா இருக்கிறோமா? We need to ask this question every time. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ சொல்ல வேண்டிய காரியம், am I genuine? என்னுடைய பேச்சில சுத்தம் இருக்குதா? என்னுடைய பார்வையில நியாயம் இருக்குதா? என்னுடைய பார்வையில பரிசுத்தம் இருக்குதா? என்னுடைய திங்கிங்ல ஜென்யூனிட்டி இருக்குதா? If you don't think of it, எப்படி அபிஷேகம் பண்ணவன் சொல்ல முடியும்? நான் எல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும்? What a God's blessing. எவ்வளவு அருமையான blessings கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Symptoms or gardens are innocent, blessed and paradise, heaven, meadows, a small enclosure next to the house or place of living. God put man in the garden so that Adam could dwell there and find nourishment. ஆரோக்கியம் இருக்கணும், அந்த இடத்துல சுகந்தரம் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு விடுதலையா இருக்கணும், அந்த இடத்துல ஒரு 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 தெளிவான விடுதலை காணப்படணும். பாண்டேஜ் இருக்க கூடாது, ஒரு மாதிரி கட்டி வச்ச நிலைமை இருக்க கூடாது. கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கணும் கர்த்தர் விரும்பினார். அதான் நமக்கு செட்டப். இன்னைக்கு பாவம் செஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, போராடுறோம்.
மண்ணு விளைவு கொடுக்குமா? அது கூட கலையும் சேர்ந்து வந்துருது. நல்லதோ போடும் பொழுது கெட்டதும் சேர்ந்து வருது. இதுக்கு மத்தியத்துல போராடி அவைகளை மேற்கொள்றதே நமக்கு பெரிய ஒரு போராட்டமா தெரியுது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். The plant declares spicy, healing fragrant. சுத்தம் பண்ணுகிற செடி கொடிகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ரெடியூஸ் டிப்ரெஷன், உங்களுடைய பிளட் பிரஷரை குறைக்கக்கூடிய செடி வகைகளை கொடி வகைகளை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிறார். இதே மண்ணில உங்களுடைய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ், இன்க்ரீஸ் எபிலிட்டி ஆஃப் கான்சென்ட்ரேட் அண்ட் என்கேஜ், தெளிவாகவும் பலப்பட்டும் கவனமாக இருக்கத்தக்க ஞானமுள்ள செடிகளை கர்த்தர் இதில் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். which reduces self harming behavior. நம்மை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்மை காப்பாற்றும்படி கர்த்தர் பலவிதமான செடி கொடிகளையும் வேர்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Placement of living God, Genesis chapter 2:8 வாசிக்கிறோம். ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ ಓದ್ತಾ ಇದ್ವಿ. ದೇವನಾಗಿಯ ಕರ್ತರ್ கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதுல வைத்தார். தேவனாகிய கர்த்தர் எப்படி வச்சார்னா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும் சகலவித விருட்சங்களையும். That's why we say அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுருங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்தந்த சீசன் தகுந்த மாதிரி ஈவன் மெடிக்கேஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற பழத்திலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50% ஆகுது அதனுடைய எசன்ஸ் ஆசீர்வாதம் வந்தா இந்த உடம்புக்கு நல்லது. அதனால அந்தந்த சீசன் தகுந்த பழத்துங்களை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலனும் சகல விருட்சங்களை, தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். Genesis chapter 1 verse 11-12 we say, பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் செடிகளையும் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று. விதைக்கும் சரி, செடிக்கும் சரி, கிளைக்கும் சரி, எல்லாத்துக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார். பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் பழங்களையும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரசித்து பாருங்க ப்ளீஸ், கொஞ்சம் ரசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு வினோதமான அற்புதமான பழங்களை தேவன் செடிகளையும் விதைகளையும் அதனுடைய தண்டுகளையும் அதனுடைய விருட்சங்கள் அதாவது செடிகளையும் கர்த்தர் எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. Revelation 22:1-3 வாசிக்கிறோம். பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சங்கள். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சுவாசியே, this is the prophecy. உலகம் ஒருவேளை நீ ஒரு செடி போட்டு அது ஒரு மரமாய் விளைவிக்காமல் போனாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு இன்று சொல்லுகிறார், தேவனுடைய சபையினுடைய மத்தியத்திலிருந்து ஆவியானவர் என்னும் ஆறு ஒன்று பாய்ந்து சுவாசியே மாதந்தோறும் நீ கனிகளை கொடுப்பாய். நீ கொடுப்பாய். அந்த செடி அதனுடைய பலனை கொடுக்காமல் போகலாம். இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய சிஸ்டம் பிரகாரம் கர்த்தர் அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் கொடுக்கணும். அது ஒருவேளை செய்யாமல் போயிட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்பாடு விசேஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மாதந்தோறும் நீ கனியை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். I am talking about blessings. Please understand the blessings.
ஹல்லேலூயா. அந்த செடி, அந்த இலைகள் அவிழ்தத்திற்கும், நோய்க்கும், பலவீனத்திற்கும், புண்ணை கட்டுகிறதற்கும், பலவிதமான காரியங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிற எங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூனிட் யூட்டிலைஸ் த மோஸ்ட். நீங்கள் அதை ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க எல்லாரும். சங்கீதம் 1. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் கர்த்தர் வேதத்தில் பிரிமார்ந்து. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். Please understand. மரத்துக்கு கர்த்தர் கொடுத்த சிஸ்டம் என்ன? பலருக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சுவாசத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையிலும் வசனத்தையும் கீழ்ப்படிதலும் வாழுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இலை உதிராதிருக்கிற மரத்தை செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க. நாங்க கரங்களை உயர்த்துங்க. நாங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, வாய்க்கும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க ஐயா. நாங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்கும் ஐயா. திருமணம் செய்யுங்க, நல்லது செய்யுங்க, சோற போடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, கடிந்து கொள்ளுங்க, சீர்படுத்துங்க, விசுவாசத்தை போதிங்க, சரியா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிங்க. ஆண்டவர் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, வாய்க்கும். ஹல்லேலூயா. வாய்க்கும். We have the confidence. மீகா 4:4 வாசிக்கிறோம். அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். என்ன அது அர்த்தங்க? அவன் தன் திராட்சை தோட்டத்திலும் அத்தி மரத்தினுடைய தோட்டத்திலும் பயப்படாமல். அவனுக்கு என்னத்துக்கு பயம்? அவன் என்னன்றான்? அந்த வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக அத்தி மரத்தை கொடுத்திருக்கிறார் சாமி. கழுங்கு போட்டா விலை வராது போயிடுது. இந்த புதினா போடுறோம், விலை வராது போயிடுது. கொத்தமல்லி போட்டேன், இந்த வாட்டி அடிச்சுன்னு போயிடுச்சு. நூக்கல் போட்டேன், அது மழை பூச்சி பூச்சிச்சு. எதுக்குமே லாபம் இல்லைங்க. க்ளோஸ். நிறைய வில்லேஜில் போங்க, இதே கதை தான். ஆறு ஓடுற இடத்துல இதே கதி தான். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், திராட்சை தோட்டத்தை நட்டு பார், ஆவிக்குரிய மகிமையான காரியத்தை செஞ்சு பார். ஹல்லேலூயா. நல்ல கனித்தரும் குழந்தைகளை நீ பெற்று அவைகளுக்கு ஆவிக்குரிய விரோச்சனங்களை கொடுத்து பார். அதான் திராட்சை கொடி, திராட்சை செடி. இது பூமியை விட்டு வசந்திருக்கிறதுனால அது என்னைக்குமே நாசமடையாது. ஆசீர்வாதங்கள் தொங்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் இறங்கும். ஹல்லேலூயா. அது பூமிக்கு நேராக இறங்கும். எப்ப முடிஞ்சாலும் நல்ல ஒரு அத்தி பழத்தை சாப்பிட்டுடுங்க. இவ்வளவு திராட்சை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய சாப்பாட்டுக்கு ஈக்குவல். நம்ம கிட்ட இருந்தா கூட இன்னும் அந்த சத்தியம் தெரியல. நான் பல முறை சொல்லினே தான் இருக்கிறேன். பலவீனமானுக்கு சுத்தமாய் ஃப்ரெஷ்ஷா திராட்சை ஜூஸை போட்டு கிளீனா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கிளீனா கொடுத்துருங்க. அவ்வளவுதான். 1 டே சாப்பாடு கெட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலத்துல கிஃப்டா கொடுத்தாங்க. அத்தி பழத்தை வடையா மாத்தி அது ஒரு காய வச்சு கிஃப்டா கொண்டு வந்தாங்க. பிரயாணம் ஆவறனுக்கு அங்க போற வழியில சாப்பாடு கிடைக்காதுன்னு அவன் அத்தி அடைகளை தான் எடுத்துன்னு ஓடுவான். சுவாசி, இவ்வளவு லிட்டரலா இவ்வளவு ஆசீர்வாதங்களை போட்டு இருந்தாலும் நம்ம ஏன் சிலதெல்லாம் கணக்கிலே எடுக்க மாட்டேன்றோம்? ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அப்ப எதுக்காக ஆண்டவர் வசனத்துல போடுறாரு? எதுக்காக போடணும்? ஏன் விசுவாசிங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய தளர்ந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் எவ்வளவு முகாந்திரத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப யார் படிக்கணும்? அது யார் பலப்படணும்? அவிசுவாசியா? Human basic requirements around the blessings. Songs of Solomon 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தோட்டம் மாதுளம் செடி, கனிமரங்கள், மருதோன்றி செடி, நலவு செடி,
நளதமும் குங்குமம் வசம்பும் லவங்கம் சலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை பொழுதும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் சிங்காரவனமாய் இருக்கிற தோட்டங்களுக்கு நீருற்றும் ஜீவ நீருற்றும் வாய்க்கால்களும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல உருவாக்கும் பொழுது ஐயா அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு, 4 டைப் ஆஃப் ரிவர் அது உள்ள பாய்தான். ஒன்னு இதுக்கு ஸ்பெஷல், இன்னொன்னு அதுக்கு ஸ்பெஷல், இன்னொன்னு அதுக்கு ஸ்பெஷல். ஆண்டவர் எவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேஷனோட எவ்வளவு கணக்கா கொடுத்தாரு பாருங்க. பூமிக்கு அடியில பலவிதமான கற்கள், வித்தியாசமான கற்கள், பல வருஷமாய் அவைகள் தண்ணீர்னாலும் பல உலோகங்கள் கெமிக்கல்ஸ் போயிட்டு சேர்ந்து இன்றைக்கு அவைகள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாறி சிலது கோல்டா மாறுது, சில டைமண்டா மாறுது, வெனடியமா மாறுது. இந்த மாதிரி வித்தியாசமான கற்களை பூமிக்கு அடியில கர்த்தர் மாற்றுறார். அது ஒன்றும் நீங்க வெனடியம் நான் உண்டு பண்ணினேன் யாராலும் சொல்ல முடியல. கல்லை வச்சுதான் வெனடியமா கண்டுபிடிச்சு அவன் கொடுக்க முடியுமே தவிர அவன் இஷ்டத்துக்கு புதுசா பொருளுங்களை ஏமாத்தி கொடுக்கல மொழிய. ஒரிஜினலா கர்த்தர் பூமிக்கு அடியிலேயே வித்தியாசமான கற்கள், வித்தியாசமான காரணங்களிலே அந்த ஒவ்வொரு பொருளை கர்த்தர் பூமியில் நமக்கு வைத்து வைத்தார். இன்றைக்கு நம்ம காதலையும் மூக்குலையும் அது தாண்டவம் ஆடுது. சுவாசியை சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுடைய ஒரு விளைவு தான் இது. நீங்க தைரியமா சொல்லலாம். ஹல்லேலூயா. எந்த பாஸ்டர் உங்களை பார்த்து உங்களுடைய கோல்டு இதெல்லாம் கழட்டி போடுங்க சொன்னா பேச்ச கேட்காதீங்க. கர்த்தர் சொல்லிக்கிறார், நீங்க போட்டு அழகு பாரு. நீங்க அழகு பாருன்னு சொன்னா நீ அழகு பார்க்கலாம், அதுல ஒண்ணு தப்பே இல்லை. கழட்டி போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா கழட்டி போட்டுக்கோங்க, உன் கதை, உங்களோட பர்சனல் மேட்டர் அது. ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், இவெல்லாம் மனுஷனுக்காக உருவாக்கி வைத்தார். இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு அசட் தேவைன்னு சொல்லித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார், போய் எகிப்தியர்கிட்ட கேளுனாரு. கேளுன்னு சொன்னவரு வேடிக்கை பார்க்கலையா, ஒவ்வொரு எகிப்தியனும் மனசை தூண்டினாரு. கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். கொடுக்கணும் கொடுக்கணும் தூண்டினாரு. அவங்க தூக்கி 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 கொடுத்தாங்க. கொடுக்க போய் கேளுன்னு சொல்ற ஆண்டவர் கேட்க சொல்லி வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. ஒவ்வொரு எகிப்தியனும் கர்த்தர் தூண்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கேட்கும் பொழுது நீ மனசார கொடு அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தில் ஏவி விட்டாராம். வசனத்தை நீங்க சரியா படிக்கணும். நீங்க அவர்கள் எல்லாரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்தாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அழைத்தால், தேவன் அழைத்தால் சொல்லுங்க, தேவன் நம்மை கர்த்தருக்குள் அழைத்தால் என்ன தேவையோ அதை சந்திப்பார். என்ன தேவையோ சந்திப்பார். சில பேர் ஆண்டவரை நிந்திச்சுனே இருப்பாங்க. கர்த்தரை மட்டும் நிந்திக்க கூடாது, ஏன்னா கொடுக்கிறவரே அவர் தான். ஹல்லேலூயா. கொடுக்கிறவரே அவர் தான். அவரை நிந்திக்க கூடாது, ஏன்னா அவர் தான் கொடுப்பார், இனிமேலும் கொடுப்பாரு. கொடுக்கிற தேவன் சகலவற்றையும் பூமிக்குள்ளாக கர்த்தர் உருவாக்கிறார். அதனுடைய முகாந்திரம் தான் நீரூற்று, தண்ணீர் துறவு, வாய்க்கால்கள். கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசியே, வாடையே, ஸ்மெல்லே, காற்றே, ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான ஸ்மெல் எடுத்துன்னு போயிட்டு உன்னை அழகான சென்ட் ஸ்மெல்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு இருக்குதுன்னா அந்த வாடையாய், அந்த மகிமையின் வாடையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், வாடையே நீ எழும், தென்றலே வா, கந்த பிசன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. ஏன்? என் நேசராகிய கர்த்தர் வராராம். என் நேசராகிய கர்த்தர் இந்த தோட்டத்துக்கு வர்றார். யார் வர்ற? ஐயா ஏன் ஐயா, இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாருங்க, தோட்டம் தான் மனுஷன் என்னும் தோட்டம். மனுஷன் என்னும் தோட்டம், மனுஷன் என்னும் ஏதேன் தோட்டம் நம்ம தான். நம்ம சுற்றிலும் தேவ மகிமை பிரகாசித்துக் கொண்டிருந்தால் இதுதான் ஏதேன் தோட்டம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வாடையே, நல்ல ஸ்மெல்லே நீ மேலவா, தென்றலே, அடிக்கிற காற்றே, அதாவது பரிசுத்த ஆவியானவரே நீ எங்கள் மேல வீசு. காரணம், கந்த பிசன்கள் வடிய என் தோட்டத்து மேல வீசு. ஏதேன் தோட்டம் நானே ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வராராம். என் நேசர் தம்முடைய
தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்காய் கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வாதம், செடி கொடி, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுக்கிற இப்படிப்பட்ட செடி கொடி, என்னில இருக்கிற இந்த கிரீன் தோட்டம், இந்த ஒரு சிங்கார அந்த ஏதேன் தோட்டம், அந்த மகிமை, இதற்குள்ளாக என் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து எனக்கு கர்த்தருக்கென்று நான் உண்டு பண்ணின கனியை புசிப்பாராக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே, பேச மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. இவ்வளவு விதமான ஆசீர்வாதமான கனி, அதனுடைய வாழ்க்கையினுடைய எசன்ஸ் தான் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். தேங்க்யூ சார். அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அதை நாம் கொடுக்கணும். எப்போ? என் நேசர் வரார். அவ்வப்போது வந்து உங்ககிட்ட, மகளே பலுமின்கிறியா, மகளே மகனே, நீதான் எங்கேயோ கோபப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கே டைம் இல்லை. அவர் வந்து தட்டி நிற்பார். மகளே, தட்டி நிற்கிறார். ஏதேன் தோட்டம், இந்த தோட்டத்தை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பதில் கொடுத்து பாருங்க. தென்றலே வா, வாடையே வீசு, அருமையான ஸ்மெல்லே வா, அருமையான ஆசீர்வாதமே வா. எப்பொழுதுமே துக்கத்தையும் வேதனையுமே சகித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னிடத்திலே வந்து தங்கி உனக்கு ஒரு சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார். தென்றலே வாடையே வா. ஹல்லேலூயா. நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், மாதுளம் செடிகள், ஒலிவ மரங்கள், எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் எது? ஏதே கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் நம்மள வச்சிருக்கிறார். எது கானான் தேசம்? இப்ப நமக்கு ஆண்டவருடைய சபை தான் கானான் தேசம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஏரியால அந்தந்த சபை தான் ஒரு கானான் தேசம். அந்த கானான் தேசத்துல கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. குறைவுபடாத தேசம், கல்லுகள் இரும்பா இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தியா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. லிஸ்ட் ஆஃப் நேட்டிவ் பிளான்ட்ஸ். டைம் இல்ல, சொல்றேன். தேனும் பிசின் தைலமும் கெஞ்சும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெரம்பிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும். லிஸ்ட் ஆஃப் கல்டிவேட்டிவ் வெஜிடபிள்ஸ். வெள்ளரிக்காய், மச்சங்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும். லிஸ்ட் ஆஃப் வாட்டர் சேவி ட்ரீஸ். கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகள் புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவை கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த கிளைகளையும் பேரிச்ச காரியங்களையும் மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களில் மேலும் தேவன ஆலய பிரகாரங்கள் மேலும் தண்ணீர் வாசல் வழியிலும் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போடும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Now finally I want to say the fruits. Fruit ஃபைனலா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். Almost I am very near now. Grape is the king of fruits. பழங்களிலே grapes மிக மிக முக்கியமா வாய்ந்தது. சுகத்துக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. புண்ணு அடிபட்டுட்டா புண்ணு மேல திராட்சை ரசம் கெட்டியா நீங்க அது மேலேயே போடலாம், வயிற்றுலயும் குடிக்கலாம். புண்ணு மேலேயும் நீங்க திராட்சை ரசத்தை வார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, grape is one of the important cut crop. It is a healing, high energy value for human. அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்காமலும் போவதினால் என்று ஆண்டவர் பேசுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சோ திராட்சை செடி எதை ரெஃபர் பண்ணுது? சுத்திகரிப்புக்காக. ஹல்லேலூயா. உங்கள் உடம்புல அப்நார்மாலிட்டி இருந்துச்சு,
இல்லை உங்க உடம்புல ஏதோ ஒரு டிசார்டர் மாதிரி தெரியுது, என்னதான் நடக்குது என் உடம்புல தெரிலண்ணா, சுத்தமான ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கிரேப் ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிங்க. கடையில் வாங்கி குடிக்காதீங்க, வீட்லயே செய்யுங்க. உங்களுடைய உடம்பு ஆல்மோஸ்ட் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், இது ப்ரோன் பண்ணும், சுத்திகரிச்சிடும், கிளீன் பண்ணிடும், ஒரு growthக்கு காரணமாய் மாற்றிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிக்ட்ரி, அத்தி பழம். ஒன்று ராஜாக்கள் 4:25 வாசிக்கிறோம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவில் யூதாவும் இஸ்ரவேல் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலும் சுகமாய் குடியிருந்தாங்களாம். அது இருந்ததுனாலே அவங்களுக்கு பெரிய நல்ல விளைச்சல், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல சுகமும், எப்பொழுதுமே ஈல்டிங், அதாவது பழங்களை கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்ததுதான். நம்பர் 3, ஆலிவ். ஆலிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டில் எதுவுமே பியூரா கிடைக்கிறதுல நினைக்கிறேன், எல்லாம் கலப்படம் தான் கொடுக்குறாங்க. அதை போய் வாங்காதீங்க, கஷ்டம். ஒரிஜினலா இருக்குமானால் அதுல 0% கொலஸ்ட்ரால். ஆலிவ்ல எப்பொழுதுமே 0% கொலஸ்ட்ரால் எந்த இருக்கும். அது வந்து சாப்பாட்டுக்கு பயன்பட, நீங்க கொஞ்சம் அப்படி குடிச்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க குடிச்சிட்டாலே உங்க உடம்புக்கு சுகத்தை கொடுத்துடும். சமையல் பண்ணாலும் இன்னும் பெட்டரு. அது சோப்பு கூட யூஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் a symbol of peace, சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிறது. போமோகிரானேட் எடுக்கும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு பழம். This fruit is said to have 613 seeds. ஒரு பழத்தை நல்லா வளைஞ்ச நல்ல பருமனான ஒரு பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 613 சின்ன சின்ன கொட்டைகள் அது உள்ள இருக்குமா, வேதம் சொல்லுது. ஏன்னா இது எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, டோரா. வாட் இஸ் டோரா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியாகமம், விமோச்சன காண்டா, அரண்ய காண்டா, தர்மோபதேச காண்டா, விமோச்சன காண்டா, இந்த 5 புத்தகங்கள் பஞ்சாங்கமத்தில் சொல்லப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க கோர்வையாய் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியுமானால் அது 613. அது சிஸ்டம் அப்படி வச்சிருக்காங்க. அந்த 613 கமாண்ட்மெண்ட்ஸ்க்கும் இதனுடைய 613 சின்ன சின்ன கொட்டைகள் சேர்ந்த ஒரு பழத்துக்கும் ஈக்குவலா அதை ஒரு அழகா ஒருமைப்படுத்தி ஒற்றுமையாய் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி நிறைந்த ஒரு குடும்பமாய் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பங்களை போல அந்த போமோகிரானேட்டினுடைய காரியம். ஒவ்வொரு ஆசாரனுடைய அங்கியில் அடியில கூட அது ஒரு பால் மாதிரி போமோகிரானேட் தொங்கும். ஒன்னோடு ஒன்று டச் பண்ணிட்டு ஆசாரி எங்க போறான்னு சொல்லிட்டு தெரியணும். எதுக்குன்னா ஒவ்வொரு குடும்பங்களை இணைக்க இவன் காரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? போமோகிரானேட்னுடைய கொட்டைகள் போல ஐக்கியப்பட்டு ஒன்றாய் பாண்டிங்லே தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் சபை, அதுதான் குடும்பம், அதுதான் தனிப்பட்ட ஃபேமிலி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So it represents the knowledge and wisdom. அறிவு ஞானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Dates symbolize the peace, victory and fertility and symbols of abundance of joy. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாய் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் மெசேஜ் முடிஞ்சிச்சு, ஆனால் இதனுடைய எசன்ஸு கொஞ்சம் சொல்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் 2 இடத்துல வைன்யார்டை பற்றி சொல்லுவார். ஒன்று நல்ல திராட்சை தோட்டத்தை நட்டு குத்தகைக்காக விட்டு போறாங்க. கனி பறிக்கும் காலம் வந்த பொழுது ஆண்டவர் ஆள் அனுப்புறாங்க, அடிச்சு அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கும் ஜாஸ்தி ஆளுங்களை அனுப்புறாங்க, அங்கேயும் அடிச்சு அனுப்பிடுறாங்க. மகனை அனுப்புனா பயப்படுவாங்க நினைச்சுன்னு மகன் அனுப்புறாங்க. அவரை கூட்டின்னு போயிட்டு தோட்டத்தினுடைய பின்புறம் எடுத்துன்னு போயிட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க. இதை குறிக்குதுன்னா, அருமையான திராட்சை தோட்டம் உலகத்திலே பிராமுக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட்னா அது வந்து சுத்திகரிப்பின் காரணமாக இருக்கிறது தான் திராட்சை. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிற ஒரு இடத்த ஆண்டவர் நம்ம கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு எத்தனை நேரம் நம்முடைய மணவாளன் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மணவாளன் நம்ம கிட்ட வந்து ஒரு கனியை எதிர்பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு நாளைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு நம்ம புறக்கணித்திருக்கிறோம். கடைசியா இயேசு கிறிஸ்துவையே அங்கேயே கொலை பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம்.
அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சிம்டம்ஸ் கொடுக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல there is ஒன் மோர் சிம்டம்ஸ் கொடுக்கிறாரு. ஆகாபு ராஜாவினுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு நல்ல வைன்யார்டு இருந்துச்சு. அந்த வைன்யார்டு ஆகாபு கேட்கிறான், எனக்கு வேணும். எதுக்கு? கீரை கொள்ளையா மாத்துறதுக்கு கேட்கிறான். ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக அவன் என்ன பண்றான்? என்னுடைய சுதந்திரம், ரட்சிப்பு என்னுடைய சுதந்திரம், பாவ மன்னிப்பு என்னுடைய சுதந்திரம், அபிஷேகம் என்னுடைய சுதந்திரம். திராட்சை தோட்டம் என்பது தேவனாகிய கர்த்தர் வழி வழியா என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இனிவரை என் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற சுதந்திரம் தான் இந்த திராட்சை தோட்டம். அதாவது கனி. இதுதான் ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பு என்பது இது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு விற்று கொடுக்க எனக்கு மனதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. என்ன வேணா ஸ்பேர் பண்ணலாம். என் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குவோம். எதை வேணுமா ஸ்பேர் பண்ணலாம். கர்த்தரை மறுதளிச்சுட்டு நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போற விஷயத்த வேண்டோம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவன் சொல்றான், ஐயா எங்க அப்பா பாட்டனா எட்டுன்னு வந்த லேண்ட் இதை நாங்க விற்கக்கூடாது, இதை வைக்கக்கூடாது, நாங்க காப்பாத்துறதா என்கிட்ட கொடுத்துக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசுவின் ரட்சிப்பை காப்பாத்துறதுக்கு தான் எங்களுக்கு பலனை கொடுத்துக்கிறது. இதை விற்க சொல்லி எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல ஆண்டவர். கரங்களை ஒருத்தன் பார்க்கலாம். ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட். ரட்சிப்பை நான் காப்பாற்ற வேண்டும், பாவ மன்னிப்பை காப்பாற்ற வேண்டும், அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டும், உபவாசத்தை காப்பாற்ற வேண்டும், ஜபத்தை காப்பாற்ற வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டும். நான் இழக்க கூடாது, விற்று போடவும் கூடாது. ஆண்டவர் நம்முடைய தாய் வழி வழியாய் வந்த இந்த ஆசீர்வாதங்களை காப்பாற்ற கர்த்தர் என்னை பலப்படுத்தட்டும். நான் விற்க கூடாது. நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நான் விற்க கூடாது. கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவாசியே கொஞ்சம் புரிஞ்சுங்க. கடன் தொல்லை இருக்கலாம், பிரச்சனை போலாம், குடும்பத்துல பெரிய வேதனையே வந்துடலாம். கிறிஸ்துவை மட்டும் மறக்காதீங்க. இயேசுவை மறுதலிக்க வேண்டாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. கர்த்தரை நேசித்து பாருங்க. சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம், நோ, ஐ டோன்ட் பிலீவ். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் நமக்காய் கொடுத்த வாழ்க்கை இது. வாழ்ந்து காட்டணும். நம்மளாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு அந்தந்த சீசன் கேட்டார் போல நல்ல பழங்களை, காய்கறிகளை கர்த்தர் கொடுத்து, ஸ்தோத்திரம், அந்த செடி வகை கொடிகளை கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. அந்த ஏதேன் தோட்டத்துல ஆறுகளை ஓட வைத்து பொன்னோ வெள்ளியோ நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பூமிக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் நம்மை உடுத்தி வைத்திருக்கிறார், நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார், நன்மையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? நீதான் அந்த ஏதேன் தோட்டம், நீதான் அந்த ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆவியானவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து உனக்குள்ளே உலாவி உன்னோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில நம்ம கேட்ட மாதிரி வாடையே எழுப்பு, ஸ்தோத்திரம், தென்றலே வாய் வீசு என்று சொல்லி பார்த்தோம். நீங்க தோட்டத்துக்குள்ள ஆவியானவர்
நம்ம விட்டுக் கொடுக்கலாமா ஆண்டவரே? அன்று ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையில் நீர் கடந்து வந்தீர். ஆதாமை ஏவாளை ஒளிந்து கொண்டார்கள். இன்னைக்கு கூட நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆவியானவர் வருகிறார். என் பிள்ளைகிட்ட என்ன கனி இருக்கு? என் பிள்ளையோட நான் பேசணும். ஸ்தோத்திரம். என் பிள்ளையோட ரகசியங்களை நான் சொல்லணும். என் பிள்ளைக்கு சில வெளிப்பாடுகளை நான் கொடுக்கணும். வரப்போற காரியங்களை நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆவியானவர் வருகிறார். ஹalleluya. நீயோ கர்த்தர் வைத்த இடத்துல இல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் வைத்ததானே கொடுத்ததானே நன்மைகளே அபிஷேகங்களே நன்மை கிருபைகளை நீ எழுந்து விட்டவளாய் காணப்படுகிறோம் அல்லவா? எவ்வளவு பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலைமை, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சபையே, இந்த காலங்களிலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை விட்டுக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, உம்மை நான் புறம்பே தள்ள மாட்டேன் சுவாமி. நீர் வரும்போது நான் ஆயத்தமா இருப்பேன் ஆண்டவரே. வாருமையா என்று சொல்லத்தக்கவளாக நான் இருப்பேன் ஆண்டவரே. என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. என் குற்றங்களை ஒருமுறை கூட மன்னியும் ஆண்டவரே. ராஜா, நீ கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்வேன் ஐயா. நீர் கொடுத்த அபிஷேகத்தை நான் காத்துக் கொள்வேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து இந்த அபிஷேகத்தை நான் புதுப்பித்துக் கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கலாமா? வாலிப பிள்ளைகள்